தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 31/3/2025 திங்கட்கிழமை. அசுவதி நட்சத்திரம் மாலை 4:43 வரை, பிறகு பரணி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பெயர் எண் எத்தனையில் இருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிற பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றேன். பொதுவாகவே சிலருடைய பெயரில் பாருங்க, ஐஸ்வர்யான்னு வச்சிங்கன்னா வார்னு வரும், ராஜேஸ்வரின்னு வச்சிங்கன்னா வார்னு வரும். இந்த வார் என்பது WAR அப்படின்னா வார்னா வேர்ல்டு வார் அப்படிங்கிற உலக யுத்தம், யுத்தகத்தை பற்றி குறிக்கிற சொல். அது பேரில் இருக்கிற போது பல பேர் உச்சரிக்க அவருடைய வாழ்க்கையிலே யுத்தகலமாக அமைஞ்சு சில பிரச்சனைகள் நிறைய வருதான். ஆகையினால என்ன பண்ணலாம், சிறு மாற்றங்கள் செய்யணும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பருக்கு இதே மாதிரி பெயர் இருந்துச்சு. ஆனால் சில மாற்றம் செஞ்ச பின்னால் நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க. காரணம், பெயர் மாற்றம் ஒரு பெரிய மாற்றம்ங்கிறத அனுபவத்தில் தான் தெரியுமே தவிர, ஓ அப்படியா அதனாலையெல்லாம் மாற முடியுமா, விதியை மாற்ற முடியுமான்னு நீங்கள் நினைக்கலாம். பொதுவாக பிரம்மா எழுதிய தலையெழுத்தை பேனாவால் எழுதுகிற கையெழுத்தால் மாற்ற முடியுமா? மாற்ற முடியும்னு நிரூபித்து காட்டுறது எது அப்படின்னா இந்த எண் கணிதம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எண் கணிதம், அதாவது பெயர் வைக்கிறதுல 32 பெயர் வச்சா எப்படிங்கிற பற்றி முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். 32ங்கிறது பதுமை எண். பொதுவாக பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும். அஸ்ட்ரோ நியூமராலஜி அப்படிங்கிற எண் கணிதம் மட்டும் வேலை செய்யாது, அந்த ஜாதகமும் சேர்ந்து செய்யும். இப்போ எண்கணிதத்தில் பார்த்து ஒருத்தருக்கு 41 பேர் வைக்கிறோம் அப்படின்னா 4ங்கிறது ராகு, 1ங்கிறது சூரியன். ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்கா, சூரியன் நல்லா இருக்கா, உச்சமாக இருக்கா, நீச்சமாக இருக்கா, அம்சத்தில் எப்படி இருக்குது, அது எந்த கிரகம் பார்க்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்படியெல்லாம் பார்த்து வைக்கணும். இப்போ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி 31ஆம் தேதி, 31/3/4. இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தா 4 ராகு எண் ஆதிக்கத்தில் பிறந்த குழந்தை. பொதுவாக ராகுவை போல கொடுப்பானும் இல்லைங்கிறேன். ஆனால் வெளிநாட்டில எல்லாம் போனீங்கன்னா 13ங்கிற எண் உபயோகப்படுத்த மாட்டாங்களாம். ஹோட்டல்கள் எல்லாம் 13ங்கிற ரூமில் யாரும் தங்க மாட்டாங்களாம். அதுக்காக 13 எண் போடாமல் 12 பக்கத்தில் ஏ போட்டுருவாங்களாம், அடுத்தது 14 போட்டுக்குவாங்களாம். அது மாதிரி சில எண்களுக்கு சில பேர் பயப்படுவாங்க, சில பேர் வச்சுக்குவாங்க. 38 பேர் வச்சா எப்படி? 3, 8, 11, 1, 1, 2 சந்திரன் நம்பர். சந்திரன் நம்பரில் பெயர் வைக்கலாமா? சந்திரன்கிறது மனதுக்காரகன். மனக்குழப்பத்தை அதிகம் உண்டு பண்ணுறது யார்? சந்திரன். மன நிம்மதி கிடைக்கணும்னாலும் சந்திரனை கும்பிடலாம். மனது காரகன் அப்படிங்கிறது தாக்கி அதிபதியாக உள்ள மாதா காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட இது 38ன்னு வர்ற போது ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் சனியும் நல்லா இருக்குன்னு வச்சுங்க. இப்போ மீனத்தில் குரு இருக்குது, கீழே சனி இருக்குன்னு வச்சுங்க. கன்னியில் குரு சனி பார்க்குது. இப்படி குரு சனி பார்வை இருந்து நல்ல இடங்களில் இருக்கணும். 6, 8, 12 இருக்கப்படாது. அப்படி இருந்து குரு சனி பார்வை இருந்து இந்த 38 அவங்க பேர் வச்சாங்க அப்படின்னா மிக அற்புதமான பலன் இருக்கும். வாழ்க்கையில் சாதனையாளர்களாக வரலாம், சக்கரவர்த்தியாக மாறும் வாய்ப்பு. அதாவது சக்கரவர்த்தின்னா இந்த காலத்தில் ஒரு MP, MLA அப்படி அரசியல் களத்தில் கூட தலைமை பதவிகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கான். அதுக்கு ஒரு பாடல் உண்டு, 38 நிலை பெயர் அமைந்தால் முன்னேற்றகரமான பலன்கள் உண்டு, ஒப்பற்ற வாழ்க்கை அது அமையும், நேர்மை உடன்பிறப்பாய் இவர்களுக்கு ஒட்டிக்கொள்ளும். இன்னும் நிறைய இருக்கு. அது மாதிரி நேர்மையாக வாழ்பவர்களாக இருப்பார்கள், நல்ல உண்மையே பேசுபவர்களாக இருப்பார்கள், ஒப்பற்ற வாழ்க்கை அவர்களுக்கு அமையும். ஆனால் ஜாதகத்தை பார்த்து வைக்கணும். அதை பற்றிய விவரங்களை தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாள். சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கின்றார். சுகஸ்தானாதிபதி இருக்கின்ற பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து கொண்டே இருக்கும். பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். அதிகாலையிலேயே உங்களுக்கு அலைபேசி வழியில் ஆதாயம் தரும் தகவல் வரலாம். இன்றைக்கு திங்கட்கிழமை. சோமாஸ்கந்தர் வழிபாடு நன்மைகளை வழங்கும். ரிஷபராசி நேயர்களே, ராசியிலேயே குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை, குரு சேர்ந்தாலும் கோடி தோஷ நிவர்த்தி. எனவே அப்படி இருந்தாலும் கூட இந்த விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் 2ல் இருக்கின்றார். எனவே இன்று விடிகாலையிலேயே கூட உங்களுக்கு விரயங்கள் வரலாம். அது நல்ல விரயமாக இருக்கும், சுப விரயமாக இருக்கும். வீட்டு தேவைகளை முன்னிட்டோ அல்லது குழந்தைகளின் எதிர்கால நலன்கிறதையோ நீங்கள் செலவிடும் சூழல் உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இன்று வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டுமானால் நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு கிழமை திங்கட்கிழமை சிவாலய வழிபாடு
உங்களுக்கு உத்தமம். அதிலும் இன்றைக்கு ராசியிலேயே குரு இருப்பதால் கிழமை என்று பார்க்க வேண்டாம், குருவை கும்பிடுவது நல்லது. குருகவசம் பாடி நீங்கள் தினந்தோறும் குரு உங்கள் ராசியில் இருக்கும் வரை கும்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். காரணம், உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம், சுக்கிரனும் வியாழனும் ஒன்றுக்கொன்று பகை கிரகம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் ராசியில் இருக்கிறார். இன்னும் சில நாட்களிலே குரு பயிற்சி நிகழவிருக்கிறது. அதுவரை தடைகளும் வரும், தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே சுக்கிரன் குரு இரண்டும் இப்பொழுது பரிவர்த்தனை ஆகையினாலே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக வழிபாடு உங்களுக்கு இன்று மிக மிக அவசியம். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய், உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். அதிகார வர்க்கத்தினர்களால் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் உங்களுக்கு உண்டு. 4ஆம் இடத்திலே கேது, ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும். ஜீரண கருவிகள் பழுதாகிறதே அல்லது ஏதாவது கைவலி கால்வலி என்று வரலாம், கவனம் தேவை. அதே நேரத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன், சுயதொழில் தொடங்கும் ஆர்வம் மிக அதிகமாகவே வந்து கொண்டிருக்கும். அதை நீங்கள் ஏற்பாடு செய்வதற்கான எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். எதை செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஆதாயமில்லாத அலைச்சல் உண்டு. பயணங்களால் கூட உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அருகில் இருப்பவர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள், கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும். நண்பர்களை நம்பி செய்த ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். அதே நேரத்தில் வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி பிரச்சனை மேல் பிரச்சனை வருகிறதே, எப்பொழுதுதான் இதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். சனி பேச்சு வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். நல்ல ஆண்டோர்கள் சான்றோர்களின் அறிவுரைகள் அல்லது ஆன்மீக பெரியோர்களின் ஆதரவு இவைகளின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வளப்படுத்திக் கொள்ள இயலும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய நாள். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். தடைக்கற்கள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாள். தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையலாம். முன் யோசனையுடன் செயல்படுவதுதான் நல்லது. அருகில் இருப்பவர்கள் நீங்கள் யாருக்கேனும் பணப்பொறுப்புகள் சொன்னால் அதனால் சிக்கல்கள் வரலாம். இன்று நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். யாரும் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பதால் நீங்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்கின்ற நாள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம். சுபவிரயங்கள் ஏற்படும். செலவுகள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். வருமானமும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தேவையான அளவுக்கு உங்களுக்கு வரவு வரலாம். காரணம், தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கும் இடம் நல்ல இடத்தில் இருக்கின்றார். செவ்வாயின் சஞ்சாரம் நன்றாக இருப்பதால் இடம் பூமியால் கூட ஒரு சிலருக்கு ஆதாயங்கள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறாரே, அலைச்சல் ஏற்படுமே என்று நினைக்க வேண்டாம். செவ்வாயின் பார்வை தனஸ்தானத்தில் பதிவதனாலே அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேர்வார்கள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகலாம். பாகப்பிரிவினைகளும் சுமூகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 7லே செவ்வாய். கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். விமர்சனங்களால் கூட வேதனைகளை அடைவீர்கள். வியாபார மாற்றம் செய்யலாமா, தொழில் மாற்றம் செய்யலாமா அல்லது நடக்கும் தொழிலை வேறு இடத்திற்கு மாற்றுவதன் மூலம் அது நல்ல விதமாக நடைபெறுமா, கூட்டாளிகளை மாற்றலாமா என்றெல்லாம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். 10ல் கேது இருப்பதால் உங்களுக்கு இடமாற்றம் வீடு மாற்றங்கள் தானாகவே வரலாம். நெருக்கடி நிலையை சமாளிக்க நீங்கள் நிதி கேட்டு கூட சிலரிடம் இன்று நீங்கள் யோசனை கேட்பீர்கள். அதே நேரத்தில் 4ஆம் இடத்தில் ராகு, ஆரோக்கியத்திலும் தொல்லையுண்டு, கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். போட்டிகளுக்கு மத்தியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். இன்றைக்கு இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதியோ அல்லது கல்யாண வாய்ப்புகளை கருதியோ கல்யாண வயதறிந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்ய வேண்டும் என்ற கவலை அதிகரித்திருக்கலாம். அந்த கவலை போக இன்றைக்கு பலன்கள் வாயில் தேடி வரலாம். முடிவெடுத்து கொடுப்பதற்கு உங்கள் சுய ஜாதகத்தை ஒருமுறை பரிசீலனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். 2லே சனி இருக்கின்றார். கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்ற இயலும்.
கும்பராசி நேயர்களே, இன்று துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவும் நாள். தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய். இன்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து இன்றைக்கு விற்று அதிக லாபம் கிடைக்கும். அதை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ளலாம், தொழிலுக்கு மூலதனம் போடலாம் என்று நினைப்பீர்கள். தொழில் கூட நடைபெறும் இடத்திலிருந்து மாற்றலாமா, வாடகை கட்டிடத்தில் நடக்கும் தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். இன்றைக்கு அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, ராசியிலேயே சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகம் என்பது மிக அற்புதமான யோகம். உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளத்தை மகிழ்விக்கும் நாள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும், அதுவும் அலைபேசி வாயிலாக கிடைக்கும். நேற்று நீங்கள் பாதியில் என்ற பணி இன்று மீதியும் தொடரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். ராகு ஜென்மத்தில் இருக்கின்றார். பயணங்கள் அதிகரிக்கும். தூரதேச பயணங்கள் கூட உருவாகலாம். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக இன்றைக்கு திங்கட்கிழமை என்பதனாலே சோமாஸ்கந்தர் வழிபாடு நன்மை தரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.